வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தினமும் என்னை கவனி. சிந்தனை விளக்கம். தினமும் என்னை கவனி என்று யார் சொல்வது இதை? வேறு யார்? நமது உடல்தான். ஏன் கவனிக்கணும்? எதற்கு கவனிக்கணும்? கவனிக்காவிட்டால் என்ன ஆகும் என்பதையெல்லாம் சிறிது சிந்திப்போம் வாருங்கள். உடல் நலமே உண்மையான சொத்து. ஹெல்த் இஸ் வெல்த். வெல்த் இஸ் நத்திங் வித்தவுட் ஹெல்த் என்கிறார் கார்டைல் எனும் மேதை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நமது ஆன்றோர் வாக்கு. நோய் வர காரணம் என்ன? நோய் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பார்ப்போம். நம் உடலில் நடைபெறும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற 3 ஓட்டங்களில் ஏற்படும் தடையோ, தேக்கமோ, திசை மாற்றமோ அதுதான் நோய் ஏற்பட காரணமாகும். நோய் வர முக்கிய காரணமாக இந்த 3 ஓட்டங்களில் ஏற்படும் டிஸ்டர்பன்ஸ் தான் டிசீஸ் வர காரணமாகும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாய் எண்ணிய 3 என்று திருக்குறள் குறிப்பிடுகிறது. மிகினும் என்பது ஹை ப்ரெஷரையும், குறையினும் என்பது லோ ப்ரெஷரையும் குறிப்பதாகும். காற்றுள்ள போதே, மூச்சு காற்று உள்ள போதே மூச்சு பயிற்சி எல்லாம் செய்து உடலை தேற்றிக்கொள்ள வேண்டும். ஓடம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடம் உள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம் என்பது சிவவாக்கிய சித்தரின் வாக்காகும். ஓடமாகிய இவ்வுடம்பு இருந்தால்தான் அங்கும் இங்கும் ஓடி உலாவலாம். இந்த உடம்பினுள் உயிராகிய இறைவன் இருப்பதை அறிந்து உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம் எல்லாம் செய்து உடம்பை உறுதியான கல்ப தேகமாக, வஜ்ர தேகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கிறார் சிவவாக்கிய சித்தர். தொந்தி வந்தால் தொந்தரவும் உடனே வரும். தொந்தி ஏன் வருகிறது? உடலை கவனிப்பதில்லை. உடல் உழைப்பு இல்லை. உண்பது, உறங்குவது மட்டுமே அன்றாட வேலையாக கொள்பவர்களுக்கு தொந்தி வரத்தானே செய்யும். இஃப் யுவர் வேஸ்ட் லைன் இன்க்ரீசஸ், யுவர் லைஃப் லைன் டிக்ரீசஸ் என்று ஒரு ஆங்கில சேயிங் உண்டு. அதாவது தொந்தி காலன் அனுப்பும் தந்தி என்பதுதான் அது. அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்று, அதாவது வெற்றிடமாக எம்டியாக வைத்து கொள்ளும்படியாக உணவை உண்ண வேண்டும். மூக்கு முட்டை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் செரிக்காது, இன்டைஜஷன் ஆகும். குடல் கெட்டால் உடல் கெடும். உண்ட உணவு செரிக்கும் முன்பே உண்பது உடலை கெடுக்கும், உடலை அழிக்கும். அளவோடு உணவை உண்டால் உணவை உடல் ஜீரணிக்கும். அளவுக்கு அதிகமாக உணவை உண்டால் உடலை உணவு ஜீரணித்துவிடும். 5 அளவு முறை காக்க வேண்டும் என்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, உள்ளம் என்ற 5 ஊவும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அளவும் முறையும் மீறக்கூடாது, மீறாமல் காக்க வேண்டும். ஒருவேளை உணவு உண்போன் தியாகி, 2 வேளை உணவு உண்போன் யோகி, 3 வேளை உணவு உண்போன் போகி, 4 வேளை உண்போன் ரோகி, 5 வேளை உண்போன் துரோகி ஆவான். தியாகியும் ஆக வேண்டாம், துரோகியும் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் மனிதனாக, மனிதனின் மகத்துவம் அறிந்தவனாக, 5 அளவும் முறையும் காப்பவனாக வாழ்ந்தால் போதும். Early to bed, early to rise makes a man healthy and wealthy and wise என்பது பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களின் பொன்மொழியாகும். உறக்கத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, அளவும் முறையும் மீறக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது. உடலுக்கு மூலதனம் விந்துநாதம். அதன் கழிவு உந்து வேகம் வாலிப வயதில் அதிகமாக இருக்கும். அதையும் அளவு முறையில்லாமல் விரயம் செய்யக்கூடாது. செய்தால் உயிர் நஷ்டமாகும். உடல் கூட்டல் உயிர் சேர்ந்ததே வாழ்க்கை. உடல் பெருக்கல் உயிர் பிணக்கு ஏற்பட்டால் அதுதான் பிணி நோய் தாக்குவது. உடல் வகுத்தல் குறி, உயிர் பங்கிடுதல், இதுதான் சேவை தொண்டாகும். உடல் கழித்தல் குறி உயிர், உயிர் கழிந்தால் அதை பிணம் என்பார்கள். கழிவு தேக்கம்தான் நோய்,
கழிவு நீக்கம்தான் ஆரோக்கியமாகும். மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களை உடலில் உண்டாக்குகிறது. எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் மலச்சிக்கல். மலச்சிக்கலுடன் செரியாமை இவைதான் ஆதி நோய்கள். அவைகளால் வருவதே மீதி நோய்கள். நோய் வரும் முன்னர் காக்க வேண்டும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்பார்கள். உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காவிட்டால் மருத்துவமனைக்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டி வரும். பணமே பிரதானம் என்று எண்ணுபவர்களும் வேலை வேலை என்று ஓயாது ஓடிக்கொண்டே இருப்பவர்களும் உடலின் மொழியை கேட்பதில்லை. பணம் சம்பாதிப்பதிலேயே கவனமாக இருந்தால் பணத்தால் ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? முடியாதே. தினமும் என்னை கவனி என்ற வாசகம் வாகனங்களில் நாம் பார்த்திருக்கலாம். அந்த வாகனத்தில் உள்ள ஃபியூல் டேங்கில் எரிபொருள் அளவு சரியாக இருக்கா, ரேடியேட்டரில் நீரின் அளவு சரியாக இருக்கா, டயரில் காற்றின் அளவு சரியாக இருக்கா, பேட்டரியில் எல்லாம் சரியாக இருக்கா என்று தினமும் பார்த்து பராமரித்தால்தான் பயணத்தின் போது இடையில் பழுதாகும் வாய்ப்பும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். அதுபோல தான் நமது உடலையும் தினமும் நாம் கவனித்தால் உடலும் பழுதாகாது. உடல் உணவை கேட்கும் மொழிதான் பசி. உடல் தண்ணீரை கேட்கும் மொழிதான் தாகம். உடல் ஓய்வை கேட்கும் மொழிதான் சோர்வும் தலைவலியும். நுரையீரலை தூய்மை செய்யும் மொழிதான் தும்மல், சளி, இருமல் எல்லாம். கவலைப்படுவதால் மன அழுத்தம் ஏற்படும். கோபப்படுவதால் இரத்த அழுத்தம் ஏற்படும். அவற்றையெல்லாம் தவிர்க்க எளிய முறை உடற்பயிற்சியில் உள்ள பாதங்களை அழுத்தும் பயிற்சிகளை அன்றாடம் செய்வோம். மகராசன பயிற்சிகளையும் செய்வோம். தொப்பைக்கு ஒரு குட் பை சொல்வோம். உடலின் மொழியை கேட்போம். தினமும் உடலை கவனிப்போம் என்று கூறி இந்த சிந்தனை விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.